சென்னையிலிருந்து தேவன் வார்த்தையை சுமந்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த இடத்தை கொடுத்த அருமையான எங்கள் அன்பின் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு தரிசனம், ஒரு பெரிய தரிசனம். சென்னையிலே அப்போஸ்தல கிறிஸ்துவ அசெம்பிளி பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களோடு பயணித்து 34 ஆண்டு காலமாய் கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக்கி கிருபை பாராட்டினார். நேற்று நான் மாலையிலே இங்கு வந்திருந்தேன். பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் மேலே போய் ஜாம் பண்ணிட்டு வாங்க, அப்படி போய் பாருங்க அப்படின்னாங்க. நானும் என் துணைவியாரும் தம்பி கோபி அவர்கள் என்னை ரொம்ப நேர்த்தியாக நடத்தினார். நான் மேலே போய் பார்த்த பிறகு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நான் கண்டேன். சென்னையில் எனக்கு சபை இருக்கிறது, சோல் ஆட்வர்ட் ப்ரேயர் ஹவுஸ், ஆத்தும அறுவடை ஜெப வீடு. அந்த இன்றைக்கு இடம் இல்லாதபடியினாலே மேலே நாங்கள் சபை கட்டும்படியாக வெறும் 50 லட்சம்தான். இங்கே பார்த்தா 10 கோடி. எனக்கு என் மனைவிக்கு நைட்டெல்லாம் ஒன்றும் முடியல. கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்த நோக்கம் என்னென்னா, டேய் நீ 50 லட்சத்துக்கே பயப்படுறியாடா, இதை சீக்கிரமாய் கர்த்தர் கட்டி முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வயசில் இப்படியே போட்டு தரிசனம். உண்மையாகவே நான் தேவன் ஊழியர் என்ற முறையில் நான் அவரை பலப்படுத்தி கர்த்தர் அவருக்கு ஜீவனை தந்து இந்த காரியத்தை கர்த்தர் டெடிகேட் கரங்களை தட்டி விடாம, அல்லேலூயா. அவர் கொடுத்திருக்கிற தரிசனம் நிச்சயமா இயேசுவின் நாமத்தால் நிறைவேறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மும்பையில் கன்வென்ஷன் மீட்டிங் 3 நாள் மும்பையில் பேசும்பொழுது ஒரு சகோதரி வந்து என்னை கேட்டாங்க, காலேஜ் படிக்கிற மக, பாஸ்டையா இயேசு கிறிஸ்து வரான்றாரு, எப்போ வருவார் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. என்ன சொல்லுங்க பாஸ்டர், எப்போ இயேசுநாதர் வருவார்? நான் சொன்ன ஒரே வார்த்தை, எந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்த பெந்தகோஸ் விசுவாசிகள் நேரத்தோடு சபைக்கு வரார்களோ அப்போதான் இயேசுநாதரே வருவார். கைத்தட்டல் அது போதாத. அல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. அது நமக்கு பழகிச்சு. கை தட்டணும் தான் நம்ம கை தட்டுவோம், சோதரம் பண்ணா தான் சோதரம் பண்ணுவோம், பாட்டு பாடினா தான் பாட்டு பாடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. சொல்லுவோமா? உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல சேர்ந்து நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. ஓ, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சீக்கிரம் என் கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக கொண்டு வந்த தேவ வார்த்தையை
உங்கள் மத்தியில ஆவியானவர் அசைவாடி இந்த சபைக்கு, நம்முடைய திருச்சபைக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. சத்தமர அல்லேலூயா சொல்லுவோமா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக. இதோ நீங்கள், நல்லா கவனிக்கணும், பாட்டு பாடும்பொழுது, துதிக்கும்பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணுவதான தூக்கம் செய்திக்கு தான் தூக்கமே வரும். பைபிளை ஒரு அம்மா கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு தூக்கமே வருது இல்லை பாஸ்டர். ரொம்ப சிம்பிள், பைபிளை தான் தூக்கம் வரப்போகுது. சத்தமரில் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும். சத்தமரில் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 days 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தினை பெற்றுக் கொள்வாய். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக, நல்ல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு காலவெளியிலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்குரிய ஒரு ஆழமான அடித்தளத்துக்குள் ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண பரியந்தும் உண்மையாயிரு, மரண பரியந்தும் உண்மையாயிரு. ஜீவ கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்வார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. வசனத்தை நல்லா உள்வாங்குங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அதை அறிக்கை செய்ய போகும் பொழுது அவைகளை நிறைவேற்ற ஆவியானவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாடுகளை குறித்து பயப்படாதே. நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு. ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிகள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு 3 ஆசீர்வாதங்களை உங்கள் கரத்திலே தவழ விடுகிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. நான் கல்லூரி நாட்களில் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறேன். பாண்டிச்சேரினா விசேஷித்தது. பாண்டிச்சேரி தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். பாண்டிச்சேரியத்தில் எல்லா கடையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு 20 கல்லூரி வாலிபர்கள் இங்கே சினிமா தேட்டர், அந்த தேட்டர் பேர் தெரியலங்க. அன்றைக்கு அந்த குடிவெறியோடு இந்த வாலிபனை உங்கள் மத்தியில் ஊழியராய் கர்த்தர் நினைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுவோமா? இன்றைக்கு சேருடைய தலைப்பு உண்மையாயிரு. உண்மை எங்கிருந்து வருகிறது? இந்த உண்மை யாருக்கு தேவைப்படுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். நீங்க இந்த ஆமேன் சொன்னாதான் எனக்கு செய்தியே போகும். ஆமேன். இந்த ஆமேன்னா அவர் எனக்கு கரத்தில் கொடுத்துட்டாரு, எனக்கு ஜெயம் தந்துட்டாரு. அல்லேலூயா. கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கணும், விசுவாசிகள் ஊழியக்காருக்கு உண்மையா இருக்கணும், ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் உண்மையா இருக்கணும். நாம் எல்லாரும் செய்து நம்ம அழைத்த தெய்வத்திற்கு உண்மையா இருப்போம். கரங்களை தட்டி அல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுங்களேன். நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு. ஜீவ கிரீடத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடுகள்
மத்தியிலே கடந்து வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு வேண்டிய ஒரு கிரீடம் உண்டு. ஆமென். சத்தமர் ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவன் மகத்துவமுள்ளவர், நம்முடைய தேவன் மகிமையுள்ளவர், நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர், நம்முடைய தேவன் அற்புதமானவர், நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் கையை தட்டு அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். சத்தமர் ஆமென் சொல்லுங்க. உண்மை எங்கெங்கே செயல்படுகிறது? இந்த உண்மை எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு தேவைப்படுகிற 3 உண்மைகள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். சண்டே சர்வீஸ். நல்லா கவனிக்கணும். 11 மாதம் நம்ம சும்மா இருந்துருவோம். இந்த 12ஆம் மாதம் நியூ இயர் புது வருடம் வந்த பிறகு இந்த 11 மாதத்தில் இல்லாத அபிஷேகம் இந்த 12ஆம் மாதத்தில் வந்துடும். அப்பதான் பாஸ்டிங், அப்பதான் செபம், அப்பதான் ஏன்னா நியூ இயர் வருகிறது இல்ல. 11 மாதத்தை விட்டு 12ஆம் மாதத்தில் எடுக்கிற உபவாசம் 0. உன்னை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர். இப்ப நல்லா உள்வாங்குங்க. 3 வருஷம் கொரோனா சென்னையை ஸ்தம்பித்தது, சபை மூடினார்கள். ஆனால் ஊழியர்களையும் உன்னையும் என்னையும் இந்த கால வேளையில இப்பொழுது சபையில நம்மை ஆண்டவர் ஜீவனோடு அழைத்து வந்தாரா இல்லையா? கரங்களை 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 தட்டி உள்வாங்குங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சத்தமரலையா சொல்லுவோமா? மரண பரியந்தும் உண்மையாயிரு. நம்முடைய உண்மை கர்த்தர் பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நிறைவை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நிலைமைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசிகளாய் திருச்சபை மக்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காட்சியை சொல்ல விரும்புகிறேன். இந்த உண்மை மாத்திரம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு இருந்தியானால் திறக்கப்படாததை கர்த்தர் திறப்பார். பரலோகம் கை தட்டு, நல்ல கரங்களை தட்டி பரலோகம் மகிழ்ந்து கலைகிறோம். அல்லேலூயா. திறக்கப்படாததை கர்த்தர் திறக்க செய்வார். மறுபடியும் சொல்லுகிறேன், முடியாததை 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 நம்மால் முடியாததை என் தேவன் செய்து முடிக்க மகிமை உள்ளவராயிருக்கிறார். பலமாக கைதட்டு அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுங்களேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன். 6 வருஷம் 4 வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறேன். திருப்பதிக்கு போயிருக்கிறேன், பெரியபாளையம் போயிருக்கிறேன், எல்லார் கோயிலுக்கு போயிருக்கிறேன். எனக்கு சென்னையில் எங்கள் குடும்பமே டிஎம்கே குடும்பம். கருணாநிதினா அவ்வளோ உயிர் எனக்கு. மொத்தம் நாங்கள் 7 பேர் பிரதர்ஸ். சீக்கிரம் சொல்லப்பட்ட நேரத்தோடு முடிக்க விரும்புகிறேன். இந்த உண்மை எப்படி வருகிறது? அரசியலில் இருந்தவங்க நாங்கள்லாம். இப்போவே சென்னையில் எங்கள் அண்ணன் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். ஸ்டாலின் ரொம்ப க்ளோஸ் எங்களுக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னார், இவைகளை விட இந்த தலைவரை விட நான் மகத்துவமுள்ளவர் என்பதை வாலிப நாட்களில் நான் தெரிந்து கொண்டேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. சத்தமரையிலே சொல்லுங்களேன். ஆமேன். ஆமேன் தானே? சத்தமர் ஆமேன் சொல்லுங்க. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை மறந்து போக மாட்டேன், உன் தேவனான் அல்லவா, என் தேவனே அல்லவா. எனக்கு 2 பசங்க. மூத்தவனுக்கு திருமணமாகி எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான். மூத்தவர் இளையவர் 2 டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு சபை சென்னையில் சபை அவனை நடத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு அழகான ஒரு பேரன் இருக்கிறான்.
எனக்கு 2 பையன், ஒரே ஒரு மனைவி. என்ன பாஸ்டர், ஒரே ஒரு மனைவி? ஏன்னா காலம் கெட்டு போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. நான் எப்போதும் இவங்களை நேசிப்பேன். ஏன்னா நிறைய சபைக்கு நான் போகும்போது அவங்க ஏந்தி போயிடுவாங்க வெளியே. ஆனால் நம்ம சபையை பொறுத்தவரை கர்த்தர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உன்னோடு கூட இருந்து இயேசு செய்யும் காரியம் மாயிருக்கும். அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து அப்பா செய்கிற காரியம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கை தட்டுறீங்க, அருமையாக கை தட்டுறீங்க. அப்பா வந்துட்டு சொன்னார், அவருடைய எங்களுக்குள்ள இந்த பாரம்னா இந்த ஆயத்தை எங்கள் சபையில் நடக்குது. ஆயத்தை கொடுத்துக்கு வரமாட்டாங்க. என்னதான் அப்போ இருந்த ஊழியங்கள் வேறு, அப்போ இருந்த விசுவாசிகள்லாம் வேறு. இவங்கள நீங்கள் நல்லவங்க, நீங்களும் யாரும் சொல்ல, சென்னையில் இருக்கிற சபையை சொல்கிறேன். என்னதான் இந்த வயசில் இவர் நடத்துகிறார் சொன்னால் வேற லெவலுங்க இது. அவரோடு நம்ம பயணம் பண்ணணும். நீங்க போடுற ஜெபம் நிற்க வைக்கணும். நீங்க போடுற ஸ்தோத்திரம் தான் அவரை உற்சாகப்படுத்தணும். நீங்க வந்தாதான் எனக்கு பலனே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என் பிள்ளைங்க கிட்ட ஒரே வார்த்தை சொன்ன, சொத்து சுகம் ஒன்று நான் அப்பா சேர்த்து வைக்கல, இந்த திருசபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை சேர்த்து வைத்திருக்கிற, இது பழகி பெருக செய்வது உங்கள் தலையில வேண்டும் இந்த கடமை. கரங்களை 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 தட்டி அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து இயேசு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். என்ன கொஞ்சம் நல்லா உற்சாகமா, நல்லா சென்னையிலேருந்து நான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்பா முதல்ல ஃபோனில் பேசினேன். அப்போ சென்னையிலேருந்து பேசும்போது ஒரு சின்ன பையன் வாய்ஸ் மாதிரி இருந்தது அப்பா வாய்ஸ் எனக்கு. நான் சொன்னேன், இப்போவும் ஒரு இளமை தான். நாம் எல்லாரும் இளமையா இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாபோ. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்பொழுது நம்ம என்ன பண்ணோமா? கை தட்டணும், ஸ்தோத்திரம் பண்ணோம், மகிமைப்படுத்தணும். காலையிலே நம்மளை உயிரோடு கொண்டு வந்த தேவன் மாத்திரம்தான். அல்லேலூயா. என்னுடைய முதல் ஊழியம் வாலிப பிரயாயத்தில், என்னுடைய முதல் மினிஸ்ட்ரி ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல, முற்றிலுமாய் 0 வாலிப நாட்களிலே என்னுடைய அண்ணன் பாஸ்டர் ஒரு 20 வாலிபர்களை அழைத்து சென்னையில் இருக்கிற GH அனுப்பிச்சாரு. ஜாமன்ட்டு வான ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது, ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல, வெறும் பாத்திரமாய் ஃபர்ஸ்ட் ஊழியம், ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி. நான் கடந்து வந்த பாதை கரடு மேலானவைகள். இன்றைக்கும் பாடுகள் மத்தியில தான் கனமான ஊழியத்தை என் கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு ஒரு கூட்டத்தை சேர்ப்பது என்றால் கடினம். தரிசனம் இல்லாமல், வல்லமை இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் சபையை நடத்த முடியாது. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம ராமன் சொல்லுங்க. முதல் நாள் மினிஸ்ட்ரி GHக்கு போய் எல்லாம் ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாது. நான் நின்றுட்டு இருந்தேன். உடனே ஒரு தம்பி சொன்னாங்க, அண்ணே நம்ம வாங்க போகலாம் அப்படின்னு. நான், ஒரு தம்பி, இன்னொரு சகோதரர். எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது, அபிஷேகம் பெறல, ஞானஸ்தானம் எடுக்கல. நான் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் எங்க என்னை கூப்பிட்டு போனாங்க, எரிந்து போன வார்டு. ஃபுல்லா எரிந்து போய் கால் கையெல்லாம் கட்டி கண்ணை மூடி அம்மா அப்பா என்ற ஒரு கோர காட்சியில் கொண்டு போனாங்க. நான் பயந்து போயிட்டேன். ஃபுல்லா பிளட், நிர்வாணமாய், கண்கள் மாத்திரம் தான், உடல் ஃபுல்லா கருகிய சூழ்நிலையிலே முதல் ஊழியம், ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி. 19 வயசு. அங்க துவங்கின ஊழியத்தை
இந்த நாள் வரை என் கரத்திலே என் அப்பா கொடுத்து நடத்துகிறாரே, அவருக்கு மகிமை துதி கனம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாறு அல்லேலூயா சொல்வோமா? நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். ஃபுல்லா எரிஞ்சு போன வாடு. நான் பயந்து நடுங்கி போயிட்டு இருக்கிறேன். ஒரு டாய்லெட்டுக்கு பின்னாடி ஒரு வாலிப பொண்ணு, 16 வயசு பொண்ணு, துணி ஃபுல்லாக கட்டிட்டு இருக்கிறாங்க. அண்ணா அண்ணா எனக்கா ஜாம் பண்ணுங்கண்ணா. என் கூட இருந்த 2 பேரை காணோம். ஒரு டாக்டர் சொன்னார், தம்பி நீ கிட்டலாம் போகக்கூடாது, தூரம் இருந்து ஜாம் பண்ணு. எனக்கு ஜபம் தெரியாது. கிட்ட போனேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அண்ணா நான் இன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு செத்துருவேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் திண்டிவனத்தில் இருக்கிறேன், எனக்காக செபிங்கண்ணா. உண்மையாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ரேயர் ஜெபிக்கவே தெரியாது எனக்கு. என்ன தெரியுமா ஜெபம்னு? ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா இந்த மகளுக்கு சுகம் தாங்கப்பா. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். நம்ம ஜெபிக்கணும்னு ஜெபம் பண்ணின்னு பாச சொல்லிட்டாருன்னா, ஆதியாகமம் வெளிப்படுத்தும் கரிச்சு குடிப்போம் ஜெபத்தில். வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டோம். சபையில் வந்தால் என்ன உற்சாகமோ தெரியாது, என்ன அபிஷேகமே தெரியாது, ஒரு தனி அபிஷேகம் வந்துடும். ஜெபிச்சு ஆமேன் போட்டுட்டு வந்துட்டேன். 2 வருஷம் கழிச்சு, அப்போலாம் ஃபோன் கிடையாதுங்க, ஒரு லெட்ரு வருகிறது. என்னோடய அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தேன். அண்ணா நான் தான் எஸ் சார் பேசுகிறேன், திண்டிவானத்திலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே, நான் ஞானம் சண்டத்து நான் அபிஷேகம் பண்ணிட்டு இன்னைக்கு உயிரோடு கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். கரங்களை நல்ல கரங்களை தட்டு. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல பலமாக. ஆண்டவர் கொடுத்த முதல் மினிஸ்ட்ரி எனக்கு ஜெயம் தந்தான். இந்த எளியவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அங்கே தோன்றின உண்மை, இதுவரை என் தெய்வத்திற்கும் எனக்கும் என் சபை மக்களுக்கும் நான் உண்மையா இருக்கிறபடியினால் தான் சென்னை பட்டணத்திலே ஓட்டேரி பகுதியிலே ஒரு பலமான ஒரு இடத்துல, விபச்சாரம் செய்கிற இடத்துல, அநியாயம் செய்கிற இடத்துல ஒரு அபிஷேகத்தை ஊற்றும்படியாக, அங்கு உள்ள ஜனங்களை மனக்கண்களை கத்த திறக்கும்படியாக, அடியானை அங்கு சபையை நிறுவும்படியாக கொண்டு போன தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. சேர்ந்து சொல்லுமா? கரங்களை உயர்த்தி, நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சேர்ந்து சொல்லுமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. சேர்ந்து சொல்வோமா? சபையே 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 தட்டி எழுப்பு. சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம எதுக்காக வந்தோமோ, நம்ம எதுக்காக வந்தோமோ அதை நம்ம செயல்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன், ஆமேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வாழ வைப்பா.
இந்த சபையை கொண்டு பெரிய பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய அசைவை கத்தர் உண்டு பண்ணுவார். நாம் எந்த விதத்திலும் கத்தருக்காக உண்மையாய் ஜீவிக்கிறோமோ, எந்த விதத்திலும் கத்தருக்காக உண்மையாய் வாழ விரும்புகிறோமோ, மரண பரியந்தம் உண்மையாயிரு. கண்ணை மூடி பெட்டில வைக்கிறவரே உண்மையாயிரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த உண்மை எதை தருகிறது சொன்னால், ஜீவ கிரீடத்தை கரங்களை தட்டி ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளுங்க. இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே வழி உண்மை. ஆமென். சத்தம் ஒரு ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். நான் ஒன்று பைபிள் ஸ்டடிக்கெலாம் போகலங்க. எங்கள் அப்பா சாம் சுந்தரையா கொடுத்த மெசேஜை நோட் பண்ணுவேன். நிறைய டைரி வச்சுருக்கிறேன். சண்டே சர்வீஸ் போனேன்னா அதை நோட் பண்ணுவேன். அதை நோட் பண்ணது மாத்திரம் இல்லை, வாசிப்பேன். இந்த வசனையா இப்படி சொல்லுது, இந்த வசனையா இப்படி சொல்லுது. 34 வருஷத்தில் கர்த்தர் அனுபவத்தோடு, வார்த்தைகளோடு, வல்லமையோடு, ராமன் தானே கர்த்தரினை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ராமன் தானே. நாம் எடுக்கிற இந்த உண்மை ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வேதத்தில் வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை சீக்கிரம் வாங்க, டிராவல் பண்ண வேண்டும். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய், வனாந்திரமான, நல்லா கவனிக்கணும் வசனத்தை, அவர் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. சபையே சேர்ந்து வாசிங்களா? மார்க் 1:35 எல்லாரும் வாசிங்களா? நிறைய இங்க பாருங்க, நிறைய வசனம்லாம் கிடையாது. அப்போல்லாம் நாங்கள் 6 மணிக்கு சர்வீஸ் போனால் வீட்டுக்கு வரத்துக்கு 3 மணி ஆகிடும். அப்பாவுக்கு தெரியும். 3 மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஓய்த்து போவோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது, நேரத்தோடு முடிக்கணும். அப்படி முடிக்கலைன்னா பக்கத்து சர்ச்சுக்கு போயிடுவோம். நாங்கள் மிரட்டுறாங்க விசுவாசிங்க. நான் எப்போதும் என் சபைக்கு சொல்வேன், என் சபை என்பது சரவணபவன் குவாலிட்டி இருக்கணும். 5 பேர் இருந்தாலும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும். என்னங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த கூட்டம் தாங்க, இந்த நம்முடைய ஜனம் தாங்க அவரை இன்னும் எனக்கு ஆவியான பேசிட்டு இருக்கிற இன்னும் அவரை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி நிற்க வைக்கணுங்க. அவர் வனாந்தரத்துக்கு ஒரு இடத்துக்கு போய், எல்லாரும் சபையாரா சேர்ந்து வாசிங்க. மார்க் 1:35 வாசிங்க சத்தமா. வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம். அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஜெபிப்பதில் உண்மை. வராத ஆமென், வராத ஆமென், வராத. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்க தெரியுமா நமக்கு வீக்கே பிசாசு படிக்கிறான்? ஜெபம், பிரேயர். ஜெபிப்பதில் உண்மை. நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? அதிகாலை இருட்டோடு எழுந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரத்தை பார்த்து ஓடிட்டு இருக்கிறேன். இந்த 34 வருஷத்தில் என் ஊழியத்தை நான் செய்கிற சபை எப்படி தெரியுமா இருக்கும்? குடிக்காரங்க, கெஞ்சடிக்கிறவங்க, போதை மாத்திரை போடுறவங்க, பெத்ரோஜை செய்யறாங்க, விபச்சாரங்கள் மத்தியில சபையை கட்ட முடிய கிருபை செய்தார். ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துல வாங்கவே முடியாது. சென்னையில் இடம் வாங்க முடியாதுங்க. ஆனால் கர்த்தர் பெரிய அசையை உண்டு பண்ணினார். ஒரு கர்த்தர் உடைச்சார். அந்த இடத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்போ நான் சொல்றத மாத்திரம் உள் வாங்கி ஆமென் மட்டும் சொன்னா போதும். குடிக்கிறவங்க, என் மனைவி தான் சொல்றாங்க, உங்களுக்கு காது கேட்கலையோ? குடிக்கிறவங்க, கெஞ்சடிக்கிறவங்க, போதை மாத்திரை போடுறவங்க, பெத்திரச்சை செய்கிறாங்க, விபச்சாரம் செய்கிறவங்க எங்கள் சபையில் இன்னைக்கு விசுவாசியாக இருக்கிறாங்க. கரங்களை தட்டி நல்ல அல்லேலூயா. நான் தள்ளாடி நடந்தாலும் உங்க நினைப்புதான்,
நான் நின்றாலும் ஓடினாலும் உங்க நினைப்புதான். என்னை அடிச்சாலும் அணைத்தாலும் நீங்க ஏசப்பா. இதை சொல்லிடாத எந்த ஆசை ஓய்ந்திடாதப்பா. எந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஏசப்பா. என் மனசெல்லாம் உங்க நினைப்பு தானப்பா. எந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஏசப்பா. என் மனசெல்லாம் உங்க நினைப்பு. சபையில் போயிருந்தேன். அல்லேலூயா சொல்கிறேன், அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லவே சொல்கிறது இல்லை. பைபிளும் வாசிக்க மாட்டாங்க. என் மனைவி தான் வாசிக்கிறாங்க. ஒரு பெரிய சபை. எனக்கு சோர்ந்து போயிட்டேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு நான் காரில் உட்காரும் போது ஒரு சகோதரி போனாங்க. கூப்பிட்டு, சிஸ்டர் ஏன் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, ஏன் பைபிள் வாசிக்க மாட்டீங்க, ஏன் எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கீங்க? எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, வெளியேந்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் அல்லேலூயா சொல்லக்கூடாது. டேய், உனக்கு தான் அந்த சபை எழுதி வச்சுக்குதா? உனக்கு எழுதி வச்சுக்குது சபை? இல்லை இல்லை, நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட ஊழியக்காரன் என் வாழ்க்கை வரலாற்றை நான் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பின்னாடி நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஜெபம் அதிகரிப்புமானால், இப்போ சொல்கிறேங்க, இந்த ஹோல் சர்வீஸ் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் ஜெபம் பண்ணி உண்மையாக ஜெபத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா மேலே சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம். கரங்களை 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 தட்டி அல்லேலூயா, கரங்களை தட்டி அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். early morning. என்னுடைய பிரேயர் டைம் 3 o'clock. இதுவரை இந்த டைம் வர, இந்த நேரம் வர. நைட்டு நாங்கள் ஜாம் பண்ணி படுத்துட்டோம். ஐயோ, எங்கள் பாஸ்டர் சொல்கிறாங்க, எங்க கோல்கெட் இல்லைங்களா? ஐயோ மறந்து வந்துட்டுமே. தம்பி கோபி தம்பிக்கு ஃபோன் பண்ண, அவர் என்ன திட்டார் தெரியல. என்ன 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, தம்பி கொஞ்சம் ஐயா நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் பாஸ்டர்னாரு. இந்த 3 மணி ப்ரேயர் தாங்க சென்னையில் ஒரு ஆமென்னு சொல்லுங்க, ஒரு சபையை நிறுவும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க 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 நம்முடைய தேசங்கள் மாறும். நீ ஜெபம் பண்ணா கட்டை உடையும். நீ ஜெபம் பண்ணேனா ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமையாய் சொல்லுகிறேன், அஸ்திவாரங்கள் அசையும், அஸ்திவாரங்கள் அசையும். கரங்களை தட்டி உள்வாங்குங்க. என் ஜெபத்திற்கு, நான் தெய்வத்திற்கு என்னை எடுத்து அபிஷேகம் பண்ண ஆவியானவருக்கு ஜெபிப்பதில் உண்மையாயிருப்பேன். ஆமென் தானே? ஆமென் தானே? சத்தமர் ஆமென் தானே? நாம் ஜெபிப்பதில் உண்மையா இருக்கணுங்க. அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடத்திற்கு போனாரு. அங்கே ஜெபம் பண்ணாரு. துவக்கத்தந்து முடிவு வரை என் தகப்பன், என் இரட்சகர், என் இயேசு, என் மகிமுள்ள பிதா, அவரை கனப்படுத்தி வேர்வை சிந்தினார், ரத்தம் சிந்தினார், கொல்கதா மலையில் அடைக்கப்பட்டாரே. மரண பரியந்தும் மரண பரியந்தும் மரண பரியந்தும் என் தகப்பன் ஜெபித்ததனால தான் இன்றைக்கு நீ நானும் பலத்தோடு சுகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோம். கரங்களை தட்டி உள்வாங்குங்க ஆசீர்வாதத்தை. நான் ஜெபிப்பதில் உண்மையா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேயர், ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16:25. அப்போஸ்தலர் 16:25 வாசிங்க. பேர்க்கே ஊரில் அப்போஸ்தலர் நடுராத்திரியிலே எங்கங்க, எப்படிங்க சொல்லுங்க? நடுராத்திரி. வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்.
காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. மரணாவத சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் ஜபிக்கிறாங்க. ஒரு ஆமென் தானே? சத்தமா தெரியுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஸ்டாலின் தெரியும், எனக்கு கவுன்சிலர் தெரியும், எனக்கு எல்லாரும் தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்பாங்களே, உனக்கு தெரியும், அவங்க உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாம் தெரியாதவர்களாக இருந்தோம், எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ விழுந்தோம், அப்பா நம்மை தேடி வந்தாரா? அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் பவுலும் சீலாவும் சிறைச்சாலே ஜெபித்தபடினாலே தான் அசைவாரங்கள் அசைதது. ஆமென் தானே? சத்தமர் ஆமென் சொல்லுங்க. சத்தமர் ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த சபைய வீழ்ச்சி அல்ல, எழுச்சிக்கு காரணமே பிரேயர். பிரேயர், ஜெபம். நம்ம என்னதான் செய்தாலும் ஒரு காரியம் செய்ய முடியாது. நான் நல்ல பாடகர், பாடு, நான் நல்ல வொர்ஷிப் லீடர், வொர்ஷிப் பண்ணு, எவ்ரிதிங் எல்லாம் பண்ணு, ஆனால் நீ ஜெபிக்கிற சொன்னா என் பசங்கிட்ட சொல்வேன், டே நீ 2 மணி நேரம் ஜாம் பண்ணாம ஃபுல் ஃபிட் ஆயிடக்கூடாது. சத்தியத்தில் வாழ்ந்தவன் நான். 2 மணி நேரம் ஜாம் பண்ணாதே, நீ கீபோர்டில் கையை வைக்கக்கூடாது. காலையில் 4 மணிக்கு ஃபோன் பண்ணேன், மெசேஜ் எடுத்துட்டியாப்பா, இதெல்லாம் அறிவிப்புலாம் அறிவிச்சிட்டிங்களா, எல்லாம் பார்த்துட்டிங்களா? எனக்கு 7 மணிக்கு சர்வீஸ் சென்னையில். நான் இங்கே இருந்தாலும் என் ஜீவன் அங்கே தான் இருக்குது. பாஸ்டையா இருக்கார, அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கே நான் உட்காந்து நினச்சிட்டு இருந்தேன், அவருக்கு நானும் என் சபை மக்களும் நான் ஒரு மகனாக இருந்து அவரோடு நான் பயணம் செய்ய விரும்புகிறேன். அவரோடு தூணுக்கு தூணாய், ஒரு மகனாய், ஒரு மூத்த மகனாய், ஒரு இளைய மகனாய், அவர் எப்படி என்னை தேசித்து தரம் பரவாயில்ல. இந்த சபைக்காக இந்த நாள் இந்த சபை ஜெபிப்பார்கள். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. மரண அவதியிலே, பாடுகள் மத்தியிலே, நிந்தையில் மத்தியிலே, அவமான மத்தியிலே ஜெபிக்கிறவன் தான் விசுவாசி. ஆமென் தானே? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. ஜெபிப்பதில் உண்மை. நேரத்தை பார்த்து போயிட்டு கரெக்டாக பாசிக்கிட்ட கொடுத்துறேன். ப்ரேயர், இது குறித்து பேசினா 5 மணி நேரம் கூட பேசலாம். ப்ரேயர், நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இது ஜஸ்ட் ஒரு யூனிஃபார்ம். இது எங்களுடைய யூனிஃபார்ம். இது நீ என்ன துணியோனா போடு, நல்லா ஜாமணி, நல்லா பாட்டு பாடு, தப்பே கிடையாது. ஆனால் இது உண்மையாக இருந்துச்சுன்னா, இது சுத்தமாக இருந்ததுன்னா, எல்லாத்தையும் கரத்தில் நம்ம ஆண்டவர் கொடுத்துட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமல்ல சொல்லுங்களேன். ஜெபம் பண்றதுல உண்மையா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணுங்க. எவ்வளோ நேரத்தை வீணா செலவு பண்ணுறோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய மூப்பரோட வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும். சபை மூப்பர் 100 பேர் வருவாங்க. அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் அவர் பிரியாணி போடுவார். பிரியாணிக்காக ஒரு விசுவாசி அப்போது இல்லை, இப்போ ஒன்றும் இல்லைங்க. நோட்டீஸில் சுகம் பேலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வாருங்கள்னா வரமாட்டாங்க. சின்னதாக கீழே பிட்டில் மதிய உணவு உண்டு. நீங்கள் தப்பாத்துக்காதீங்க. அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புரட்டி போட்டுக்கிற சமூகம் என்ன தெரியுமா? நம்முடைய பாரத்தை லகுவாக இருப்பதற்கு ஒரே இடம் தேவ சமூகம் மாத்திரம்தான். அல்லேலூயா. சத்தமரலையா சொல்லுங்களேன். சத்தமரலையா சொல்லுங்களேன். விசுவாசிகளை ஜெபிப்பதில் நடத்துவதற்குத்தான் எங்களை போல ஊழியரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் தானே? ஒரு சபையில், ஒரு பெரு சபையில் ஒரு 10 ஊழியக்காரங்க ஃபுல் பிட்டுக்கு முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுறாங்க.
ஒரு டசன் முட்டை வச்சுக்கிறாங்க அங்க. அந்த முட்டைக்காக ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த முட்டை உடைக்கப்படுவதாக. எங்க ஊழியக்காரருக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த முட்டையை உடைப்பதாக. ஒரு பாஸ் என்ன கூப்பிட்டா, என்னய்யா ஜெபம் பண்ணுகிறாங்க இல்லைன்னு. ஐயா, முட்டைக்காக ஜெபம் பண்றாங்க. முட்டைக்காக ஜெபம் பண்றாங்களா? ஓடி வந்து, ஐயோ நித்யா நித்யா எதுக்காக ஜெபம் பண்றீங்க? முட்டைக்காக. ஐயோ, அது எனக்காக காணி கொடுத்த முட்டையா? எலுமிச்சை பழத்தை பார்த்தா பயம் விசுவாசிகளுக்கு. ஒன்னே இல்லை பாஸ்டர், சிம்பிள். என் அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு எலுமிச்சை பழத்தை மாட்டும் நான் சனிக்கிழமை நைட்டு வச்சுருங்களேன், சபை அத்தனை பேர் வரானா இல்லை பாரு. எலுமிச்சை பழத்தை கூட கொண்டு வர மாட்டான். வந்து எப்போ ஆறாவது முடியும் பாஸ்டை கூட்டின்னு போகலாம். என்ன கேட்டேன்னா, எத்தனையோ எலுமிச்சை பழத்தை இந்த கருத்தை எடுத்து ஜூஸ் குடிச்சிருக்கிறேன். என்னங்க ராமன் சொல்ல மாட்டீங்களா? நான் இருக்கிற இடம் அது மாதிரி இடங்க, பயங்கரமான இடம். அப்பாவை நான் ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன் எங்கள் சபைக்கு. பயங்கரமான ஒரு இடத்துல கர்த்தர் மினிஸ்ட்ரி பண்ணார். வருகிற பாஸ்டர்ஸ் சொல்லுவோம், ஐயா இந்த இடத்துலயா சபை கட்டிட்டீங்க? ஐயோ பயங்கரமான இடமாச்சு ஐயா. பயங்கரமான இடத்துல தான் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எதற்கெல்லாம் ஜெபம் பண்ணுமோ அதற்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கு. நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டீங்களா, அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் அழகாக இருக்கணுமா? ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு, பாஸ்டர் எனக்கு திருமணம் ஆகலை பாஸ்டர், 33 வயசு. நான் சொன்னேன் ரொம்ப சிம்பிள்மா. அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னேன், காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒன்று தெரியுங்களா, சாட்சி நிறைய சாட்சி இருக்குது. அடுத்த ஆண்டு கன்வென்ஷன் மீட்டிங் சபைக்கு போகிற அந்த பொண்ணு குழந்தைய நின்றுட்டு இருக்கிறா. என்ன கேட்டால், காலையிலே போட்ட ஜெபம் உடனுக்குடன் நல்ல ரிசல்ட்டு. அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்களேன், உங்கள் முகம் எவ்வளோ அழகாயிடும் தெரியுமா? பிரகாசமாயிடுங்க. நீங்கள் லிஃப்டிக்கெலாம் போட்டுங்க. அம்மா மகன் நான் ஒன்று சொல்லுமா, லிஃப்டிக்கெலாம் போட்டுங்க, எவ்ரிதிங் எல்லாம் ஜாலியாக இருங்க. ஆனால் இதை விட பவர் எங்கே தெரியுமா? முகத்தில் தான். இந்த கல்யாணத்தில் தான் இந்த பெந்தோகோஸ்காரனை பார்க்கலாம். சிலதெல்லாம் கட் பண்ணுங்கப்பா. ஆமாம். ஐயோ, ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேம்மா, நீ மேக்கப் போடாதம்மா. கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சுருக்கேன் கர்த்தருடைய கிருபையினால. மேக்கப் போடாதம்மா, நீ ஏற்கனவே கருப்பாகிற. எங்கள் சபை விசுவாசி. இல்லையா, போடவே மாட்டேன்யா. நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், அந்த பொண்ணு வருது. இந்த திருமணனுக்கு மேரேஜ், இந்த ப்ரேயர் அதை பற்றி முடிச்சிடுறேன். 5 மணிக்கு கல்யாணம்னு போட்டால் பொண்ணு 7 மணிக்கு தான் வரும். அதை விட மாப்பிள்ளை 8 மணிக்கு தான் வருவார். இப்போ மாப்பிள்ளை வந்துடுறாரு, பொண்ணு லேட்டு. அந்த பொண்ணு வந்து காலில் ஐயா சோத்திரையா ஜாம் பண்ணுங்கன்னு பார்த்தா என் விசுவாசி முகமே மாட்டுக்குது. அப்படியே மேக்கப்பை போட்டு அது சமூக கூடம், ஏசி கூட இல்லை, சமூக கூடம். அது கல்யாணம் முடிஞ்ச உடனே, கல்யாணம் கூட முடியல சகோதரி, இப்படி தொடைக்குது வெள்ளை வெள்ளையா. கர்த்தர் அழகான முகத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு, நல்ல காதை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கண்ணை கொடுத்துருக்கிறாரு, நல்ல மூக்கை கொடுத்துருக்கிறாரு, நல்ல காலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கையை கொடுத்துருக்கிறாரு. அந்த தெய்வத்திற்கு மகிமையாய் கனப்படுத்தி உற்சாகப்படுத்தி நான் ஜெபிப்பதில் உண்மையா இருப்பேன். ஆமென் தானே? ஆமென் தானே? சென்னையிலே கிட்டத்தட்ட 8 வருஷம் இடம் வாங்கி சபை கட்ட முடியல. 8 வருஷம் முடியல, சபை கட்ட முடியல. அங்க விபச்சாரம் நடக்குது, வேசிதான் இடங்கள், பெரிய இடம், வேசிதான் எல்லாம் நடக்குது. கமிஷனர் ஃபோன் பண்றாரு, நீங்க சபை கட்ட போறீங்களா இல்ல கவர்மெண்ட் டேக்கர் பண்ணட்டுமா? என்ன தெரியுமா செஞ்ச? காலையில 4 மணிக்கு ஒரு டீம், சின்ன பிள்ளைங்க, விசுவாசிங்க, சின்ன பிள்ளைங்க 5 மணிலேருந்து 6 மணி வந்து இடத்துல சுத்தி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பெரியவங்க ஒரு டீம், வாலிபர்கள் ஒரு டீம். இப்படி ஜெபம் பண்ணி தான் என் சபையை கட்டும்படி கிருபை செய்தார். நான் மேலே போன அசந்துட்டேன் பில்லரை பார்த்து. அந்த தம்பியை கேட்டேன், என்னப்பா அவ்வளோ ஒரு கம்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான, அவ்வளோ ஒரு தரிசனம் அப்பாவுக்கு. நான் ஆடி போயிட்டேங்க. அந்த தரிசனத்திற்கு நிறைவேற்றுக்க ஒரே ஒரு ஆயுதம் ஜெபங்க. மேலே போங்க, டெய்லியும் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒவ்வொரு பில்லரை கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க.
சீக்கிரத்துல 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 நல்ல கையை நல்ல ஆசத்தை வாங்கி கொள்ளுங்க, நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. சீக்கிரத்துல கர்த்தர் ஆலயத்துடைய கட்டுமான பணிகளை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பா. ஆமென் தானே? பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் அப்புறம் தெரியுதா? அப்படியே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போயிடலாம், கொஞ்சம் கூட அசை வராது. அப்படியே வருவாங்க. அது விட லேட்டா வந்தா கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படி தள்ளினே வந்து உட்காருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு தேவனுக்கு நம்ம பயப்படுறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்ம உயர் வைப்பார். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே என்னோட சேர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட சபையே ஆராதனை ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே ஆராதனை. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் ஜெபிப்பதில் உண்மை. நம்பர் 2, ரெண்டாவது ஆசீர்வாதம் சீக்கிரம் நான் முடிச்சுக்கிறேன். உபாகமும் 14ஆம் அதிகாரம், உபாகமும் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும் பழகும்படிக்கு, வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும், வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லார் பலனினாலும் தசம பாகத்தை பிரித்து. அல்லேலூயா அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிளெஸிங், தலைப்பு உண்மையாயிரு. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் ஜெபிப்பதில் உண்மை. இரண்டாவது ஆசீர்வாதம் கொடுப்பதில் உண்மை. வரலையா? ஆமென் வரலையே? அல்லேலூயா. எங்க சபை 50 லட்சம் இன்ஜினியர் வந்து எல்லாம் ஏசி ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொட்டேஷன் போட்டு எங்கள் சபை விசுவாசி எல்லாம் வீட்டு வேலை செய்கிற பிள்ளைங்க, ஏழ்மையான பிள்ளைங்க, யார் கவர்மெண்ட் சர்வெண்ட்டே கிடையாது. ஆனால் அதிகமாக உயிரை கொடுக்குற பிள்ளை, அன்பு செலுத்துகிற பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு நான் அறிவித்தேன் 11 பில்லர் 5,28,000 ரூபாய், 11 பில்லர் சபை பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் உண்மையாக சொல்கிறேங்க, கர்த்தருடைய ஆவியான் துணை கொண்டு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் நினச்சேன் என்னமோ ஒரு 2,000-1000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படி விசுவாசமாக நாங்கள் இறங்கிட்டோம் சபை மேலே கட்டணும்னு. ஃபஸ்ட்டு ஒரு மக எழுந்தா, பாஸ்டர் நான் 1 லட்ச ரூபா தரேன்றா. ரெண்டாவது சகோதரி வந்து 50,000 தரேன்றான். இன்னொரு சகோதரி நான் ஒரு வயதான பாட்டி, ஐயா நான் 2,000 ரூபா. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நீ கொடுத்து பாருங்களேன், நீ கொடுத்து தான் பாருங்களேன், நீ கொடுத்து தான் பாருங்களேன். ஒரு டீக்காரர் ஒரு சபை கட்டுறது கேட்டாராம். ஐயா எல்லாம் 4, அது வந்து பல கோடி சபை கட்டுறாங்க சென்னையில். அந்த டீ கடையை வில்லுனாராம் பாஸ்ட்டு ஏசுநாதர். என்ன ஆண்டவர், இந்த டீ கடை விற்றுட்டு காணி கொடுறா சபைக்குனாராம். உடனே துணிஞ்சிட்டார். டீ கடையை ஒரு 10 லட்சத்துக்கு விற்றுட்டு 7 லட்சம் சபை கொடுத்துட்டார், 3 லட்சம். நீங்கள் கேட்கணும் இப்போ, பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் 4 டீ காருக்கு உரிமையாக இருக்கிறார், 4 டீ கடை வச்சுருக்கிறாரு. கையை நல்லா கை தட்டணும், நல்லா உருளாகம், நல்லா உற்சாகமாக தட்டுங்க. அல்லேலூயா. கொடுப்பதில் உண்மை.
நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும்படி பழகும்படிக்கு. அமரங்களேன், பழகணும். நீ கொடுத்து பாருங்க. இன்னைக்கு சென்னையில சபை நான் கட்டி வச்சிருக்கிற சொன்னா நான் சாட்சியா சொல்லுவேன், எல்லாவற்றையும் விற்று 1ஆம் தேதி ஆனா நாங்க ப்ரேயர் பண்ணுவோம், 10ஆம் தேதி வாடகை கட்டணும். இதுவரை நானும் என் துணை இதுவரை கர்த்தரைதான் சார்ந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நடத்துற அற்புதமா கர்த்தர் நடத்துறாரு. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சத்தமுறை அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்தையும் வித்துதான் அந்த இடத்த வாங்கணும். கட்ட முடியலங்க, ஆனா அற்புதமா கர்த்தர் செய்து முடிச்சாருங்க. நான் திருமணம் ஆகலை, அப்போ எனக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்க 8 லட்சம். அது பாஸ்டர் கிட்ட போய் கேட்டேன், ஐயா நான் தசம்பா கொடுக்கணும்னு சொன்னேன். பாஸ் சொன்னார், என்ன கொடுப்பான்னாரு. ஏசியில் திருப்பந்தி பாத்திரம் இன்னைக்கு சபையில் இருக்குது. ஏசியில் எல்லா கனமும் மகிமையும் துதியும் கர்த்தருக்கு. நான் பேமெண்ட்டை சொல்ல விரும்பலை. ஒரு பெரும் தொகையை கர்த்தருக்கு கொடுத்தேன். கர்த்தர் எனக்கு இடம் வாங்க முடியாது கிருபை செய்தார். ஆலயம் கட்டும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். நீங்கள் எப்பொழுதும் பயந்து பழகும்படிக்கு, சீக்கிரம் முடிச்சிருங்க, சீக்கிரம் பழகும்படிக்கு. ஆமா, தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாய், வாசிங்க 23, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே, ஆமா, உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீச்சுகள் எல்லாம் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சேலரி வாங்கணும்னு முதல் தசம பாகத்தை பிரிச்சு வைக்கணும். கரண்ட் பில்லு, வாடகை பில்லு அதெல்லாம் அப்புறம். முதல் தேவருக்கு முதல் இடம். நான் வாங்கி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கர்த்தருக்கு. உனக்கு எதெல்லாம் பெஸ்டா தோன்றுகிறதோ என் தகப்பனுக்கு பெஸ்டா கொடு. இப்போ நான் சொல்லி முடிக்க போறேன். அதை விட பெஸ்டான காரியத்தை என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கர்த்தர் தருவாராக. கரங்களை தட்டி அல்லேலூயா. கொடுப்பதில் உண்மை. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். மூன்றாவதாக, நேரம் இல்லாததால நான் பாஸ்டர்கிட்ட சீக்கிரம் நான் கொடுத்துட்றேன். அடுத்ததாக வாசிக்க கேட்போம். 3வது ஆசீர்வாதம் மார்க்கு 5:33. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் தன்னிடத்தில் சம்பவித்ததை வாசிமா அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். பயந்து நடுங்கி காலில் விழுந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டான். 3வது சொல்ல முடிக்கிறேன். தலைப்பு உண்மையாயிரு. நம்பர் 1 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் ஜெபிப்பதில் உண்மை, 2வது கொடுப்பதில் உண்மை, 3வதாக உண்மையை மாத்திரம் சொல்லணும். உண்மையை முடிக்கிறேன். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள இந்த சிறுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எத்தனையோ ஆண்டுகள் உதிரப்போக்கு நிற்கல. என் மனைவிக்கு கர்ப்பப்பை எப்படின்னா வயசு தெரியுங்களா, 29 வயசில் கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல் ரிசல்ட் சொல்லிச்சு. சொந்தக்காரெல்லாம் சொல்லலாம் எடுத்துருன்னா 2 பேரும் கையை பிடிச்சோம். நாங்கள் எடுக்க மாட்டோம், நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் தான் எனக்கு டாக்டர், நீங்கள் தான் எனக்கு பரிகாரி, நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் மேலாமா இருக்கிறீங்க. இதுவரை கர்த்தர் எங்களை மகிமையா, என் மனைவியை மகிமையா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மை எங்க இருக்கிறதோ அங்க ஜெயம் கிடைக்கும். ஆமென் தானே, ஆமென் தானே.
எத்தனையோ டாக்டர் கிட்ட போயும் சுகமாக்க முடியல. எங்க அப்பா காலில் விழுந்தா, உண்மையெல்லாம் சொன்னா, சுகம் பெற்றால். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுவோமா? உண்மையை மட்டும் சொல்லுங்க. சில பேர், எங்க தம்பி இருக்கிறீங்க? தோ வந்துட்டயா. அவன் இருப்பான் எங்க? வண்ணாரப்பேட்டில். தோ பக்கத்தில் இருக்கிறாயா? போய் நான் சொல்லட்டுமா? நான் சென்னையிலேருந்து வந்த நோக்கம் வேற. கர்த்தர் உங்களோடு பேசும்படியா நான் கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உண்மையை மட்டும் நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். உண்மையை மட்டும் பேசுங்க. தலையே எடுத்தாலும் உண்மையை மட்டும் பேசுங்க. உண்மை சொல்லட்டுமா? இந்த உண்மை நமக்கு சாப்பாடு போடுங்க. அல்லேலூயா. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தொக்கிவிட நீரோடோடி வந்தீரே. முடிச்சிடறேன்னா நல்லா நல்லா தட்டுவீங்க, வேற ஒன்றும் இல்லை. சோத்திரம். மேலே உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். முகத்தை வந்து அப்படியே பரிசுத்தமானமெல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது. பாசுக்கிட்ட ஜெபம் பண்ணி கொடுக்க போறேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்க பாருங்க, பின்னாடி இருக்கலாம். இங்க பாருங்க, அப்படி தட்டி தட்டி எடுக்கக்கூடாது. நல்லா எவ்வளோ கத்துறீங்க, பிபி போயிடும், சுகர் போயிடும், எல்லாம் போயிடும். நல்லா உற்சாகமாக இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லமா. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தொக்கிவிட நீரோடோடு வந்தீரே. சொல்லுங்க. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தொக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொல்லுங்க. இப்போ சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தமும் நாடவில்லை. சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தமும் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. சொல்லுங்க. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னை இருந்தால் நான் அன்றோ மரித்திருப்பேன். அல்லேலூயா. நான் முடிச்சிடறேன். என் பெரிய பையன் கீபோர்டு வாசிப்பான். சொல்லுவான், அப்பா ஸ்கெயில் தப்பு தப்பாக பாருங்க, நான் உன் கூட வரமாட்டேன், நீ தான் என் கூட வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்கெயில் தெரிதோ இல்லையோ, கர்த்தருக்காக பாடு, வெக்கப்படாத. ரோட்டில் பாடு, தெருவில் பாடு, வீட்டில் பாடு, சினிமா தேட்டர் வெளியே பாடு, எங்கேயும் பாடு, கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஒரு கறி கடையில் போய் ஒரு அம்மா கறி வாங்குறாங்க. பாஷா ஒரு நிமிஷம் போய் கறி வாங்கினாங்க. அந்த கறிக்கார் சொன்னார், 20 ரூபாய் இல்லைன்னாங்க அந்த அம்மா. அந்த கறிக்கார் பெருந்தன்மையோட பைபிள் வச்சுருக்கிறாங்களே, இந்த அம்மா பைபிள் வச்சுருக்குதா, சர்ச்சு முடிஞ்சு நம்ம இப்போ எங்கே போவோம்? ஸ்ட்ரெயிட் அங்கே தான் போவோம் எல்லாம். ஆமாம், முடிஞ்ச உடனே கொச்ச 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 கொச்சு நிற்போம். அங்கே சர்ச்சில் நிற்கிறோமோ இல்லையோ, கறிக்கடை நிறைய நிற்கும். இல்லைங்க, நிறைய அனுபவம் இருக்குது. முடிச்சிடறேன், ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். அடுத்த செகண்ட் பார்ட்டு பேசுவேன். இருந்து கேட்டு போனால் இருங்க. நீ வேறு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அரியுது, செகண்ட் வேறு நான் எங்கேருந்து வருது பாஸ்டர்? நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடைக்கார் சொன்னார், வெள்ளைப்படவை கட்டினுங்கிறேன், பைபிள் வச்சுங்க, பரவாயில்லம்மா, 20 ரூபா தானம்மா, அடுத்த வாரம் சபைக்கு வருவேல அப்போ கொடுத்துருமான்னு அனுப்பிச்சிட்டாரு. இந்த விசுவாசி என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்த வாரம் போயிருக்கணுமா இல்லையா? கடையை மாற்றிச்சு 20 ரூபாய்க்காக. பார்த்துருக்கீங்களா? மனவன் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பிலை கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் எழுந்து நிற்போம்.
எழுந்து நிற்போம். அப்பா கிட்ட நான் மைக் ஜாம் பண்ணி மைக் கொடுக்க போகிறேன். எழுந்து நிற்போம். ஓ ரபா ஷக்கரதரலவா. எல்லோரும் எழுந்து நிற்போம். ஓ கண்களை மூடி எல்லாம் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் வர எல்லாரும் ஒரு செகண்ட் எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா ஷகரதீனா தரலவா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லோரும் கண்களை மூடி எல்லா வாய்களை திறந்து நல்லா சோதனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே மக்கு நன்றி. எல்லோரும் வாயில தந்து இந்த சபையில் அப்படியே கர்த்தர் அசைவாட வேண்டும், அவன் அசைவாட வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரே, நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன்ப்பா, நான் ஜெபம் பண்ணது உண்மையா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சபைக்கு நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன், கொடுப்பதில் உண்மையா இருக்க விரும்புகிறேன் அப்பா. நான் உண்மையை மட்டுமே பேச போறேன் அப்பா. என் கண்களை திறந்தீரப்பா, என் கண்களை திறமாண்டவரு. இதுவரை நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன், இனி இயேசுவுக்காக நான் வாழ விரும்புகிறேன், என் ரட்சகருக்காக வாழ விரும்புகிறேன். ஒரே ஒரு உயிர் தான், ஒரே ஒரு உயிர் தான். எங்க அப்பாவுக்காக அது போகட்டும், என் ராஜாவுக்காக அது போகட்டும், என் தகவனுக்காக இந்த உயிர் போகட்டும். ஓ அல்லேலூயா ஷகதரலவா. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. கரங்களை உயர்த்தி. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. சொல்லுங்க. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. சபையை பாடுங்க. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. உண்மையை நான் பேசுவேன், உண்மையை மாட்டேமா நான் சொல்லுவேன். உண்மையை மாத்திர நான் உண்மையாய் கொடுப்பதில் உண்மையா. விசுவாசிகளே, அன்பின் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். மகளே, மகனே, உன்னை ஆண்டவர் ஐ லவ் யூ, உன்னை அன்பாய் நேசிக்கிறார். அந்த தெய்வத்திற்கு பரலோக அதிர்படி கரங்களை நல்ல பலமாக தட்டுங்க. நல்லா பரலோக அதிரணும். நல்லா 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 மேலே வச்சு கையை தட்டுங்க.